Relations and Functions Chapter 2 Exercise 2.2 Introduction பார்க்குறோம். Relations and functions are more important topic in algebra. What does it mean by relation? Relation is defined as a relationship between two elements of a set. அதாவது ரெண்டு எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது தான் ரிலேஷன்ஸ். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்ம ஏன்னு ஒரு செட் போட்டுக்கலாம். A equal to 1, 2, 3. B is the set of the elements 4, 5, 6. இப்போ ஏக்கும் பிக்கும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். எப்படி லிங்க் பண்ணுவோம்? A cross B மூலம். A cross Bங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். A cross B equal to 1, 4, 1, 5, 1, 6, 2, 4, 2, 5, 2, 6, 3, 4, 3, 5, 3, 6. This is the order pair. இதை வந்து நம்ம ஆர்டர் பேர்னு சொல்லலாம். இல்லை A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ஆர்டர் பேர்னு சொல்லலாம். இல்லைன்னா சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த சப்செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸு, அதாவது XYன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, XY அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, இல்லைன்னா ஒரு சப்செட்டு. இந்த சப்செட்டில் எக்ஸுக்கும் ஒய்க்கும், எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, திஸ் இஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட், இது வந்து செகண்ட் எலிமெண்ட்டு. இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற ரிலேஷனை குறிக்கிறது தான் வந்து ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆருங்கிறது XY such that y equal to 2x. X is an element of A and y is an element of B. அதாவது ரிலேஷன்ங்கிறது XY such that y equal to 2x. அதாவது இந்த இடத்துல yங்கிறது என்ன, 2xங்கிறது என்னன்னா இந்த செகண்ட் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட். இதுதான் ரிலேஷன். இதுதான் ரிலேஷன் அண்ட் கண்டிஷன். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த இதுக்கு இந்த சப்செட்டுக்கு ரிலேஷன் இது ஆர் ஈக்குவல் டு XY such that y equal to 2x, x is an element of A and y is an element of Bன்னு சொல்கிறோம். இப்போ yக்கு நம்ம இப்போ இது ஒரு இது போட்டுக்கலாம், ஒரு எலிப்ஸ் 2 போட்டுக்கிறேன். இது ஏன்னு கொடுக்குறேன், இது வந்து பின்னு கொடுக்குறேன். ஏல இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் 1, 2, 3. பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் 4, 5, 6. இப்போது இந்த ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் பண்ண போகிறோம். எப்படி ரிலேஷன் பண்ண போகிறோம்னா இதுதான் ரிலேஷன். இந்த கண்டிஷன் வச்சா ரிலேஷன் கொடுக்க போகிறோம். எப்படின்னா எக்ஸுக்கு இப்போ வந்து எக்ஸ், இது வந்து எக்ஸ் எலிமெண்ட், இதெல்லாம் இது வந்து எக்ஸ், இதெல்லாம் எக்ஸ் வேல்யூஸ், இதெல்லாம் வந்து ஒய் வேல்யூஸ். இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து செகண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்குன்னு. இப்போ ஒய் ஈக்குவல் டு 1, எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறோம். அப்போ ஒய்ங்கிறது என்னென்னா 2 into 1. when x equal to 1, y equal to 2 into 1 equal to 2. when xக்கு வந்து 2ன்னு கொடுக்குறோம், வேல்யூ கொடுக்கும்போது y equal to 2 into 2, 4. when x is equal to 3, y equal to 2 into 3 equal to 6. இப்போ பேர்ஸ் என்னென்ன 1, 2, இதில் பேர்ஸ் வந்து என்னென்னா 1, 2, அப்புறம் 2, 4 and 3, 6. இந்த மூணுத்துக்கும் வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இப்போ ரிலேஷன்ன்றது என்னென்னா ஆரோ மார்க் போடுறோம். அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ரிலேஷன் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1, 2 ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் 1 இருக்குது, ஃபஸ்ட்டு செட்டில் 1 இருக்குது, செகண்ட் செட்டில் 2 இல்லை. ஸோ வந்து 1 வந்து எதாலையும் பேர் அசோசியேட் பண்ண முடியாது. இந்த எலிமெண்ட்ஸால், ரெண்டாவது எலிமெண்ட்ஸால் அசோசியேட் பண்ண முடியாது. இப்போ 2 இருக்குது, 2 இங்கே இருக்குது,
ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, செகண்ட் எலிமெண்ட்டு 4 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம பேர் பண்ணுறோம். இதுதான் இந்த ஆரோ மார்க். 2 இஸ் அசோசியேட் வித் 4. இதுக்கு நம்ம ரிலேஷன் கொடுக்குறோம், அதனால தான் இது 2 4 ரிலேஷன். அதே மாதிரி 3யும் 6ம் இங்கே இருக்குது, 3 and 6. இதுக்கு இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ஒரு ரிலேஷன் கொடுக்குறோம். R equal to 2 4 and 3 6. Relation is a subset of Cartesian product. R is a subset of A cross B. 4 is a image of 2, 2 is a pre-image of 4, 6 is a image of 3, 3 is a pre-image of 6. இந்த ரிலேஷனை நம்ம ரோஸ்டர் ஃபார்மாகவும் எழுதலாம், சப்பில்டர் ஃபார்மாகவும் எழுதலாம். இதை it can be written that is R in roster form and subbuilder form. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா எதுனா இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த மாதிரி இருக்கிறது ரோஸ்டர் ஃபார்ம். சாரி, இது செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ரோஸ்டர் ஃபார்ம். திஸ் இஸ் இந்த மாதிரி இருக்கிறது செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டொமைன், ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் பார்க்க போகிறோம். டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, கோடொமைன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரிலேஷன்ஸில் வருது. இந்த மூணுமே ரிலேஷன்ஸில் வருது. டொமைன்னா இந்த செகண்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ரிலேஷன் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்கோ, செகண்ட் எலிமெண்ட்டோட ரிலேஷன் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்லாம் வந்து டொமைனில் வரும். என்னென்ன இருக்குன்னா, 1 வந்து இதில் இந்த ரிலேஷனில் இல்லை, செகண்ட் எலிமெண்ட்டோட ரிலேஷனில் இல்லை, ஸோ அது வந்து கிடையாது. அதே வந்து 2 வந்து 4ஓட அசோசியேஷன் பண்ணியிருக்கு, அசோசியேட் வித் 4, 2 இஸ் அசோசியேட் வித் 4, அதாவது ரிலேஷன் இருக்குது, அதனால் 2. 3 வந்து ரிலேஷன் வித் 6, அதனால 2ம் 3யும் டொமைனில் வரும். அதே மாதிரி ரேஞ்சுங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இந்த செகண்ட் எலிமெண்ட் எது வந்து ரிலேஷனில் இருக்கோ அதெல்லாம் வந்து ரேஞ்சில் வரும். என்னென்ன இருக்குது, 4 இருக்குது, இதோட ரிலேஷனில் இருக்குது, அதனால் 4. அப்புறம் 5 வந்து இதில் ரிலேஷனில் இல்லை, அதனால் கிடையாது. 6 இஸ் ரிலேஷன் வித் 3, அதனால் 6. இதுதான் ரேஞ்ச். கோடொமைன்கிறது என்னென்னா, இந்த செட்டு ஃபுல்லாக என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனையுமே வந்து கோடொமைனில் வரும். 4 5 and 6. இவ்வளோ தான் இது 2.2 இன்ட்ரடக்ஷன். இது நம்ம எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.